வணக்கம். நான் நித்யா சுரேஷன் கூட பேசிகிட்ருக்கேன். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு கடமைக்கு செய்யணுமே அப்படின்னு நம்ம ஒரு நாள் சில வேலைகள்லாம் செய்வோம்ல, அந்த மாதிரி தான் அந்த டே எனக்கு போச்சு. கடமைக்கு எவ்வளோ சிம்பிளாக நம்ம வேலைகளை எவ்வளோ முடிக்க முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக அந்த வேலைகளை அன்றைக்கி முடிச்சுட்டு இருந்தேன். மார்னிங் டிஃபன் வந்து பார்த்திங்கன்னா லெமன் சந்தங்கியும் தேங்காய் சட்னியும் காம்பினேஷன் செம்ம சூப்பராக இருக்கும். பட் அதே சமயம் ஈஸியான வேலையும் கூட. ஸோ அதங்காட்டி கதை செஞ்சுட்டேன். அதுக்கப்புறம் அத்தையும் அம்மாவும் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க கூட பேசிவிட்டு அதுக்கப்புறம் மரவள்ளிக்கிழங்கு தோண்டாமே இருந்துச்சு. ஸோ அதை போய் எடுத்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு மரவள்ளிக்கிழங்கு தான் தோண்டி ஈவினிங் வந்து ஒரு ரெசிபி செஞ்சேன். அது வந்து கேக்கா பர்ஃபி அப்படிங்கிறது நீங்கள் பார்த்து டிசைட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பாப்பாவுக்கு ப்ராஜெக்ட் ஒர்க் இருந்துச்சு. ஸோ அதையும் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கடமைக்கு முக்கால்வாசி பண்ணி முடிச்சுட்டேன். கடைசியில் இவர் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டார். ஸோ நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி ப்ராஜெக்ட் ஒர்க்கெல்லாம் பண்ணதே கிடையாது, கொடுத்ததும் கிடையாது. நம்ம படித்தது வந்து ஸ்டேட் போர்டு தான். அதங்காட்டிக்கு பெருசாக ப்ராஜெக்ட் வந்ததுலேயே என்னவோன்னு தெரில. நான் பண்ணாமல் போயிட்டேன்னா அதுவும் தெரில. ஏன்னா ஸ்கூல் லைஃபும் காலேஜ் லைஃபும் கிட்டத்தட்ட நடந்தே எனக்கு பாதி தூரம் போயிடுச்சு. காலையில் 3.5 கிலோமீட்டர் நடக்கணும், சாயந்தரம் 3.5 கிலோமீட்டர் நடக்கணும். இப்படி நடந்தே நான் ரொம்ப பிஸி ஆயிடுவேன். ஸோ 6 மணிக்கு மேலே தான் புக் எடுத்து படிக்கவே ஆரம்பிப்பேன். அவ்வளோ டயர்டாக இருக்கும் ஸ்கூல் லைஃபும் காலேஜ் லைஃபும். காலேஜ் படிக்கும்போது பார்ட் டைம் ஜாப் அப்படி இப்படின்னு போனங்காட்டிக்கு ஒரு பிஸியான ஷெடியூலே இருந்துட்டேன் நான். அதங்காட்டிக்கு எனக்கு இதை பற்றி பெருசாக எதுவும் தெரில. என் ப்ராஜெக்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து பேசலாம். மனிதா சுரேஷ் என் கூட.